டெல்லி முதல்வராக பதவி ஏற்கவுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், வெங்கையா நாயுடுவை சந்தித்து டெல்லியின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதித்தார். வியாழனன்று பிரதமர் மோடியை சந்திக்கிறார். டெல்லி சட்டசபை தேர்தலில் 70 தொகுதிகளில் 67 இடங்களை ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது. செவ்வாயன்று மாலை ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அன்றிரவே டெல்லி துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங்கை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வரும் 14ஆம் தேதி முதல்வராக பொறுப்பேற்க உள்ள கெஜ்ரிவால் புதனன்று காலையில் மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடுவை சந்தித்தார். இச்சந்திப்பின் போது டெல்லியின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து வெங்கையா நாயுடுவுடன் கெஜ்ரிவால் பேசினார். ஏழைகளின் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசின் நிதி உதவியை கோரிய கெஜ்ரிவால் டெல்லியில் அங்கீகாரமற்ற குடியிருப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்குதல், டெல்லியில் புதிய கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்க நிலம் வழங்க வேண்டுமெனவும் வலியுறுத்தினார். I have complimented him on this great victory and reminded him of the great responsibility cast on him because of the promises made. And I have assured him that the centre is willing to cooperate with the state in the overall interest of the people and the development of the state. And I also told them that the Prime Minister has given us a guidance that the centre and states must work as a team. So the central government, particularly my ministry, Urban Development Ministry, will be giving all support as per the norms to the state of Delhi. பிற்பகலில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்த கெஜ்ரிவால் டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டுமென வலியுறுத்தினார். மாநில அந்தஸ்து கிடைத்தால் பல்வேறு அரசு அமைப்புகளின் ஒத்துழைப்பு டெல்லி அரசுக்கு சுலபமாக கிடைக்கும் எனவும் ராஜ்நாத் சிங்கிடம் கெஜ்ரிவால் கூறினார். மத்திய மாநில அரசுகளிடையே ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு அவசியம் என்றும் டெல்லியை முன்னேற்றமடைய செய்வதில் அரசியல் மாச்சரியங்கள் தடையாக இருக்கக்கூடாது எனவும் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை வியாழனன்று காலை பிரதமர் அலுவலகத்தில் சந்திக்க கெஜ்ரிவால் அனுமதி கேட்டுள்ளார். அந்த சந்திப்பின் போது தனது அமைச்சரவையின் பதவியேற்பு விழாவுக்கு வருகை தர வேண்டுமென பிரதமருக்கு கெஜ்ரிவால் நேரில் அழைப்பு விடுக்கிறார்.